உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் அலைஞ்சேன். திருப்பி ஒரு ஹிட்டு கொடுத்து எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் 1.5 வருஷம் அலைஞ்சிருக்கேன். திருப்பி ஒரு கதையை எடுத்துட்டு கரெக்டாக செட். இப்போ கட்டா குஸ்தி 1 எவ்வளோ செல்ல ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருப்போம். அவரோட ஃபேவரட். அவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு பார்ட் 1 எழுதுனதே ஐஸ்வர்யா லட்சுமிக்காக தான், எனக்காகலாம் இல்ல. இப்போ பார்ட் 2 ரொம்ப ட்ரை பண்ணாரு அவங்களுக்காக எழுதுறதுக்கு, ஆனா வரல. எனக்கு நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசை. அது கிடைக்கல, எனக்கு கொடுக்கலங்கிறதா எனக்கு கோவம் தவிர்த்து எனக்கு என்ன நான் ஆசைப்படுறேன்னு அதை பண்ணிட்டு தான் இருக்கு. நிறைய நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால அது ரொம்ப நினைச்சிருப்பாங்களா? எனக்கு ராட்சசனுக்கு அப்புறம் ஒன்று நடந்தது, அந்த ஒரு 8-9 ஃபில்ம்ஸ் போச்சு. அது அந்த கோவம் எனக்கு இருக்குது. அங்கேருந்து தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சது. நல்ல நல்ல படங்கள் கொடுத்த ஹீரோ, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்த ஹீரோ, இண்டஸ்ட்ரியில் மக்களாலையும் இண்டஸ்ட்ரியிலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹீரோ. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஓப்பனாக அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ முண்டாசுப்பட்டி மாதிரி ஒரு படம் கேமரா பார்த்து ஊர் பயந்து ஓடுது, இதுதான் கிளைமேக்ஸ்ன்னா கேமரா பார்த்து ஊர் பயந்து ஓடுதா? இது எப்படி ஓடும்? இது வந்ததே இல்லையே. இன்டர்நெட்னாலே ஒரு டைம் டிராவல் அது புரியாது யாருக்குமே. ராட்சசன் 17 ஹீரோ வேணான்னு சொன்ன ஒரு படம், 22 ப்ரொடியூசர் வேணான்னு சொன்ன ஒரு படம். ஆனா அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு நான் செம்ம கதை நான் பண்ணலன்னு. இப்போ 2 வேணும், அவர் ஒரு 3-4 ஹீரோ கிட்ட போயிட்டு தான் வந்தாரு. என்ன கதை கொண்டு வாங்கன்னு சொல்லி 7 hours கதை கேட்டிருக்கேன் இந்த ஆஃபீஸ்ல. எங்கேயோ கேமரா முன்னாடி ஏதோ சொல்றேன்னு சில பேர் நினைக்கிறாங்களா? இப்போ அவர் இருக்கிறாரு என் பக்கத்துல. ஐ எம் நாட் ஃபேப்ரிகேட்டிங் எனிதிங் ஃபார் கேமரா. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல நான் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு வெளில போயிடுறது, வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப போலியா தெரியும் எல்லாமே. அது தெரியும் போது நான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே ஆட்கள் வெளியே பேசும்போது நமக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி ஒரு அந்த இது. ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், அது பேசாம பாட்டு ஏதாவது இருக்கா, ஏதாவது பாட்டு பண்ண முடியுமா? அதான் இல்லை சார், அந்த கதைலாம் பாட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதில் கதையே இல்லையே. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல நான் ரோபோ சங்கர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் அவர் இல்லாமல் எப்படி பாட்டு எனக்கு தெரியல. இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா என் கரியரில் ஃபஸ்ட் டைம் நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படமாக ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி தான் விஷ்ணு படம் பார்க்கணும்னு ஒரு மூடு வந்திருக்கு. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட விஷ்ணு விஷால் அண்ட் செல்லா இணைஞ்சிருக்காங்க கட்டா குஸ்தி 2 ப்ரொமோஷனுக்காக. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ரொமோஷன் வார் எப்படி இருக்கு? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம். எப்படி உங்களுக்கு ரிப்பீட்டடாக பதில் சொல்கிறதும் இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக வந்துடாதா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எப்படி இருக்கு? நிறைய புதுசாக சொல்கிறேன், நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க? இல்லை, அப்படி இல்லை, கேட்குறது பொறுத்தும் இருக்கு. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் அதே மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதே பதில் தான் வரும். எனக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா அது ரொம்ப நேர்மையாக பதில் கொடுப்பேன். ஸோ அதே பதில் தான் ரிப்பீட் ஆகும் எனக்கு. பட் இந்த வாட்டி ஐ திங்க் சர்டன் சில விஷயங்கள் நான் ரொம்ப புதுசாக சொல்லியிருக்கிறேன். அது கேட்கும்போது கொஞ்சம் நான் சொன்ன ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், இவ்வளோ நாளாக எனக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும், ஹேட்ரேட் இல்லை, இனிமே எனக்கு வரும்னு சொன்னேன். கரெக்டாக அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. நானும் அதை ரெடி. ஏன்னா அந்த இன்டர்வியூவில் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வரும். ஏன்னா இவ்வளோ நாள் நான் எதுவுமே பேசலை. நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சி வைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சேன். அப்போது எல்லாருக்கும் பிடிச்சிது. எப்போ நான் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறேனோ அப்போ யாருக்குமே பிடிக்கல. அதான் உண்மை. இப்போ உண்மை பேசதான் பிடிக்காது. ஸோ அந்த மோடுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் ஆல்ரெடி. பட் ஓகே, இனிமேல் யாரையும் பேர் எடுத்து ஹர்ட் பண்ண வேணாம்னு நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா அது சில விஷயங்கள் அது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தால் பெட்டருங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. அவ்வளோதான். மற்றபடி இன்சிடென்ட்ஸ் எனக்கு என்ன நடந்ததுன்னு நான் ஷேர் பண்ணுவேன். அதில் தப்பே கிடையாது. அது எனக்கு நடந்த விஷயம். அதை நான் ஃபேப்ரிகேட் பண்ணி போய் சொல்லி பேசணுங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது. ஓகே. எனக்கு இப்போ ஒரு 17 இயர்ஸ் பிஃபோர் ஒரு சின்ன மெமரி வருது. உங்களுடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழுக்காக எஃப்எம் ஸ்டேஷனுக்கு நீங்க டைரக்டர், அதுக்கப்புறம் உங்களோட டீம் பைரவன் சொல்லிட்டு சூரி எல்லாரும் சேர்ந்து என்னோட வந்தீங்க. அதுக்கப்புறம் பேக் டு குள்ளநரி கூட்டம்க்கும் டோட்டலா நீங்க எல்லாரும் வந்தீங்க. ஸோ எனக்கு அந்த மெமரிஸ்லாம் அப்படியே வருது. ஸோ இவ்வளோ வருஷம் உங்க கூட டிராவல் பண்றதுக்கான ஒரு மொமெண்ட் வந்ததே அப்படிங்கிறப்ப விஷ்ணு விஷாலோடைய க்ரோத் எனக்கு பயங்கர பிரமிப்பா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் பார்த்தப்ப நீங்கள் ப்ரிப்பேர் ஆன விதமோ நான் எடுத்தப்ப இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு பதிலும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கற்றுக்கிட்ட பாடமா இல்லை என்ன?
நீங்க செல்லா சார் உட்கார வச்சு இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அவர் என்ன முறைச்சிட்டே இருப்பாரு. ஏன் நான் கேட்டேன்னா அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க எதுவும் ஒரு இதெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னைய கேட்டாரு அவரு. நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஸோ எனக்கு இப்போ விஷ்ணு விஷால் பேசுற ஒவ்வொன்றும் வந்து ஒரு பெரிய தியரி போடுற அளவுக்கு, புக்கு போடுற அளவுக்கு, சரி கல்வெட்டுல எழுதுற அப்படிலாம் அளவுக்கு. பேசாதீங்க தயவு செய்து. சில நேரங்கள் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஓப்பனிங்லேயே சொன்னீங்க, சில நேரம் உண்மையை பேசுறப்ப சில பேருக்கு அது இதுவாக தான் இருக்கும்னு. ஸோ அதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. என்னன்னா இந்த ஜேர்னில நான் வந்து வரும்போது எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கும்னு நினைச்சதானே உள்ள வருவோம். எனக்கு அது வர்றதுக்கு முன்னாடி அந்த 7 இயர்ஸ் பயணத்துல இண்டஸ்ட்ரி என்னவா இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு ஒரு டீசர்னு சொல்லலாம், அது மட்டும் தான் கிடைச்சது. ஓகே, ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஒன்று கிடைச்சது, ட்ரெய்லர். அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி ஒரு 5-6 படம் இட்டு கொடுத்த அப்புறமா ஒன்று நடக்கும்னு நினைச்சேன். அதான் மெயின் ஃபில்மு. இப்போதான் அது நடக்குது எனக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் சினிமாவோட மெயின் ஃபில்ம் என்ன, ஒரு படம் பார்த்து ஒரு புரியும்ல, இப்பதான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது புரிதல் தான் நான் சொல்லுவேன். நான் இப்படிதான் நான் அது பிரிச்சுப்பேன். growthன்னு மேம் சொல்றாங்க. ஸோ அது நம்ம எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமா பெட்டர். கோவம் இருக்கு இல்லைன்னு இல்லை, பட் சினிமாக்குள்ள இருக்கு. எனக்கு லவ் கொடுத்தது மக்கள். என்னைக்கு இவ்வளோ தைரியமா சில விஷயங்கள் பண்றேன் பேசுறேன்னா எனக்கு தெரியும் எனக்கு லவ் கொடுத்தது, இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அது வந்து பார்க்குற என்னோட வித்தியாசமான படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க கொடுத்த நம்பிக்கையில் தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன்னு. அண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு எதுவுமே இல்லை. அவங்கெல்லாம் என்னை வந்து என் லைஃப் இன்றைக்கி நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் தம்பிக்கு அதை நான் கொண்டு போய் சேர்க்குறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். இவ்வளோ பேரோட நான் சேர்ந்து இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறேன், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், நிறைய டைரக்டர்ஸ். இப்போ செல்லாவோட என்னோட ட்ராவல் 11 இயர்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸ், புது டெக்னீஷியன்ஸ், நிறைய பேருக்கு ஆக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குது நம்ம ப்ரொடக்ஷனில். இது எல்லாமே இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க மேலே எனக்கு பயங்கர லவ் இருக்குங்க. எந்த ஒரு கோபம் பிரச்சனை எதுவுமே கிடையாது. என்னோட பிரச்சனைகள் என்னோட இண்டஸ்ட்ரியில் என்ன சார்ந்தவங்களோட தான் எனக்கு இருக்குது. செல்லாக்கு என்னை பற்றி A to Z தெரியும். The only director who stood with me. ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் நான். ஒரு டைரக்டர் என்னோட கோமே சம்டைம்ஸ் டைரக்டர்ஸ் தான் என் கூட நிற்கலைங்கிறது. பட் ஒரு டைரக்டர் என் கூட கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் என்னோட ஒரு பர்சனல் ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்காருன்னா அது வந்து செல்லா தான் சொல்லுவேன். அதுக்காக எங்களுக்கு சண்டைலாம் வராதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவோம். ஆனால் சண்டையாக இருக்காது, ஆர்கியூமெண்ட் தான் வரும். ஆர்கியூமெண்ட்டோட அது போயிடும். ஸோ எனக்கு வந்து செல்லா இஸ் அ கிரேட் சப்போர்ட். என்னோட காமெடி, நான் காமெடி ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டயலாக் டெலிவரி. என்னோட காமெடி இப்போ கட்டா குஸ்தி 2ல பார்க்கும்போது உண்மையாகவே நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேஷுவலாக பண்ணியிருக்கிற, நீ நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ் ஃபைனலாக வந்திருக்கு ஒரு காமெடிக்கு அப்படிங்கிறது எனக்கு இந்த அளவுக்கு என்னையே எனக்கு பார்க்கும்போது தோணுச்சுன்னா அது காரணம் வந்து செல்லா. ஆடியன்ஸ்க்கும் அதான் தோணும். அதுக்கு முழு காரணம் செல்லா. டைரக்டர் சார், பொதுவாக பார்ட் 2 அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஷனாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் எடுப்பாங்க. சில பேர் டைட்டிலை மட்டும் எடுத்துட்டு ஒரு புது கதையோட ட்ராவல் ஆவாங்க. சில பேர் வந்து ஆடியன்ஸோட டிமாண்டுக்காக வந்து அதை பண்ணுவாங்க. இதில் கட்டா குஸ்தி எந்த ரகம் வகை? இது ஆக்சுவலாக மேம் பார்ட் 1 வந்து நாங்கள் முடிக்கும்போது அந்த ஐடியா கிடையாது எங்களுக்கு. பார்ட் 2 ஐடியா வந்து எனக்கும் இல்லை, சாருக்கும் இல்லை. ஆனால் படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்டேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸை வச்சு சார் ஒரு நாள் என்கிட்ட ஃபோனில் கேட்டார், ஆக்சுவலாக அது மாதிரி கட்டா குஸ்தி 2 எதுவும் ஐடியா இருக்காருன்னு. அப்போவே சார்ட்ட நான் கேட்டேன் வந்து எப்படி சார் அதான் பார்ட் 2லேயே கதை முடிஞ்சிருச்சு, இனிமேல் எப்படி சார் பார்ட் 2ன்னு. இல்லை எதுவும் யோசிங்க இருந்தால். எப்போவுமே சார் வந்து என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமாம், நான் வந்து எப்படின்னா சார்ட்ட ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். ஆனால் அந்த கதை பிடிச்சி போச்சுன்னா சார் தான் வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அது எப்படி இன்டர்வல் என்ன பண்ணலாம் இன்னும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி அவர் சார் வந்து ஏதாவது யோசிங்க அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்னென்னா நான் வேற ஒரு கதை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால் அதை யோசிக்கல. இருந்தாலும் சார் செகண்ட் டைம் ஒரு தடவை இது மாதிரி பேசும்போது எதுவும் ஐடியா தோணுச்சா அப்படின்னாரு. அப்போ என்னென்னா சார் அப்போ ஸ்ட்ராங்காக நம்புறாரு அதை. சரி அப்போ சொல்கிறாரு, அப்போ என்ன யோசிக்கலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்கும் போது ஒரு ஐடியா அதுக்கப்புறம் லேட்டராக கிடச்சிது. ஆனால் அது உடனே நான் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அப்போ சாரை வந்து மீட் பண்ணும்போது நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ஒரு ஸ்கிரிப்டை தான் சொன்னேன். சார் இது மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணேன். சார் வந்து அதெல்லாம் நல்லா இருக்கு செல்லா, இது ஓகே, ஆனால் பார்ட் 2 வந்து பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். பார்ட் 2 வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன் பார்ட் 2 பண்ணலாம்னா இந்த மாதிரி சார் ஒரு ஐடியா வந்து தோணுது, இதுதான் வந்து பார்ட் 2க்கான இதாக இருக்கும் அப்படின்னப்ப சாருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குது, அதை வச்சு எப்படி பண்ணலாம் என்னன்னு அப்போவே வந்து பேசும்போது அவருக்கு பேச அது ஒரு விஷயம் ஃபார்ம் ஆனிச்சு. சாருக்கு வந்து இல்லை இதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம்
அப்படின்னாரு. அப்போ கூட அன்னைக்கே கை கொடுத்துட்டேன். ஆமா அப்பவே கமான். இதே ரூம்ல தான் நடந்தது. ஓகே ஓகே. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தான் நடந்தது. இங்கே இதே இடம். ஆக்சுவலாக அப்போ சாருக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி 2-3 படம் பண்ணுறதா இருந்துச்சு. அதனால நான் என்ன சொன்னேன்னா, சார் இல்லை சார் நீங்கள் அதை பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும், இது எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் 1 இயர் ஆகிடும், அதனால நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ஸ்கிரிப்டை ஏதாவது பண்ணிட்டு வரலாமான்னப்போ இல்லை நான் நீங்கள் பண்ணி முடிங்க, ஸ்கிரிப்டை முடிங்க, நம்ம ஷூட்டிங் அவர் உங்களை போயிடலாம். விடுறதாவே இல்லைங்க. நீங்க தான் தெரியாம வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை ஸ்கிரிப்டை முடிங்க, நம்ம ஷூட் போயிடலாம் அப்படின்னு சார் சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் முடித்த உடனே இமீடியட்டாக சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே பண்ண இருந்த படத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம படத்தை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார். அது இன்னொன்று ப்ராப்பர் பார்ட் 2வாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போவே சார்கிட்ட சொல்லும்போதே நம்ம பேருக்காக பண்ணக்கூடாது சார், கட்டாகுசி 2 என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபிலிம்ஸு த்ரில்லர் இதுதான் பார்ட் 2 பார்ட் 3ன்னு நிறைய வரும், அதுக்கான ஸ்கோப் அதில் இருக்கும். ஃபேமிலி படத்தில் பார்ட் 2ங்கிறது கஷ்டம், அதனால இன்னொன்று பேருக்காக பண்ணக்கூடாது சார், அப்புறம் பார்ட் 1 ஆர்வத்தில் வர்றவங்கள டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், கதை சம்மந்தம் இல்லாத கதையாக இருந்துச்சுன்னா ஆர்டிஸ்ட் வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாலும் பார்ட் 1 மாதிரி இல்லையே அப்படின்றது தோணும். அதனால் பார்ட் 2ங்கிறது ப்ராப்பராக இருக்கணும் சார்னு சொல்லி பேசி அவர் வந்து அப்படி தான் பிளான் பண்ணி எல்லாமே பேசி வந்து லேட் ஆனிச்சு. நல்லபடியாக வந்திருக்கு. இன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்து பார்த்தவங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேயும் சொன்னாங்க. எல்லாருமே ஹாப்பி தான். கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து நீங்கள் உடனே ஓகே பண்ணி கை கொடுத்துட்டாலும் கம்பேரிசன் அப்படிங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது. நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, ஸோ நம்ம என்னதான் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வாழை இலை போட்டு பரிமாறி வச்சு கொடுத்துட்டாலும் அந்த கம்பேரிசனை மட்டும் மக்கள் மனசுல இருந்து எடுக்கவே முடியாதுல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த டீமாக எப்படி தயாராக இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் எனக்கு இல்லை சார், அது கான்ஃபிடன்ஸ் வந்து சார் என் மேலே வச்ச கான்ஃபிடன்ஸ் தான். சரி ஸ்கிரிப்ட் பண்ணிடுவார் அப்படின்னு அன்றைக்கி நாங்கள் பேசும்போதே குட்டி குட்டியாக ஐடியாக்கெலாம் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை இதெல்லாம் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சார் சொல்லி, அதுக்கப்புறம் இன்னொன்று இது நல்லா வந்துச்சுன்னா தான் அதை நம்ம ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணுவோம், சரியாக ஸ்கிரிப்ட் வரல அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் தைரியமாக வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு சார் சொன்னது. ஆல்ரெடி வந்து இப்போ வேலை வந்துட்டா வேலைக்காரன்லேருந்து சார் கூட ஒர்க் பண்ணுறேன், அதனால சாருக்கு வந்து என் மேலே பயங்கர நம்பிக்கை. அவர் எழுத ஆரம்பிச்சுனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து நீங்கள் எழுதுறது கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமர் டெவலப் பண்ணிடுவார். அதனால அந்த கான்ஃபிடென்ட்ல சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கை கொடுத்தாரு. இல்லை எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா நாங்கள் பேசின ஒரு விஷயம் அந்த முடி மேட்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன இப்போ கேட்க வந்த கேள்வி அப்படியே எடுத்து சொல்றீங்க. இல்லை அதுதான் வந்து பார்ட் 1ஓட ஹைலைட். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 பேருக்கு என்ன புரியணும் சொல்லலாம், அது ரீக்ரியேட் பண்ண முடியாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அது ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணா பிரச்சனை, அது அதோட முடிஞ்சது, அதுதான் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இப்போ இதுல என்ன புது விஷயம் கொண்டு வந்தா அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டு தான் இந்த கதை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதுல ரோல் ரிவர்சல் பண்ணியிருக்கோம். பேசிக்கலி வீராங்கிற கேரக்டர் பார்ட் 1ல கிளைமேக்ஸ்ல வந்து உன்னை வந்து எப்படியாவது சாம்பியன் ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் ஒரு ஷாவனிஸ்ட், அவனுக்கு வந்து ஒரு அறிவு வந்தது, ஒரு கிளைமேக்ஸ் ஒரு புரிதல் வந்தது, விமென்னா யாருங்கிறது. இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கான் அப்படின்னா ஹவுஸ் ஹஸ்பண்ட், நான் வீட்டை பாத்துக்கிறேன், பொண்ணை பாத்துக்கிறேன், சமையல் பாத்துக்கிறேன், வீடு என் பொறுப்பு, நீ போய் விளையாடு அப்படின்னு ஒரு ரோல் ரிவர்சல் ஆகும்போது ஹீரோயினோட இடம் என்னன்னா இப்போ விளையாடணும், ஆனால் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், அதுதான் அவங்க இடம். இப்படி ஒரு 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 ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. அதில் வீராவோட சில பழைய கேரக்டர்ஸும் வரும், கீர்த்தியோட ஸ்ட்ராங் ஸ்போர்ட்ஸ் உமன் உள்ள ஒரு கேரக்டர்ஸும் வரும். இதனால என்ன நடக்குது, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இருக்கும்போது என்ன கெமிஸ்ட்ரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு, அது என்னவா ட்ராவல் ஆகுறதுங்கிறது தான் கதை. பார்ட் 1ஓட அந்த முடி சுவாரஸ்யம் எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் வச்சிருக்கிறோம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு செம்ம ஹியூமர் இருக்கு. அது என்னன்னா உங்களுக்கு அதை எப்படி அங்கே சிரிச்சிங்களோ அந்த ஒரு கிளைமேக்ஸ் முடியும் போது அந்த ஒரு சிரிப்போட நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட்டுங்கிற கம்பேரிசனுங்கிற ஒரு விஷயம் வராதுன்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் அது மீறி வந்தால் இதுவும் நல்லா தான்ப்பா இருக்கு அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ பார்த்துட்டு ஒரு 30 பேர் படம் பார்த்துருப்பாங்களா, ஒருத்தர் கூட பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணல, எல்லாருக்குமே வெளியே வரும்போது நல்லா இருக்கு, அதுல இருந்த மாதிரி இதுல இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல. ஸோ எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆடியன்ஸும் தியேட்டர்ல அந்த ஒரு எஸ்பெஷலி ஒரு காமெடி படம் தியேட்டர்ல ஒரு ஒரு ஜனரஞ்சகமா பார்க்கும்போது அது ஒரு ஜாலி கொடுக்கும். அது
அது வந்து எங்களுக்கு இந்த படம் கொடுக்கணும். ஃபேமிலியோட பார்க்கும்போது ஒரு வைப் கிடைக்கும், அது கண்டிப்பாக இந்த படத்தில் கிடைக்கும். ஆமாம். மார்னிங் வந்து இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்கிறப்ப என்னோட ரிசப்ஷனிஸ்ட் வந்து கேட்டாங்க, யார் மேம் இன்டர்வியூ பண்ண போறீங்கன்னு. விஷ்ணு விஷால் அப்படின்னு. கட்டா குஸ்தி ட்ரெய்லர் பார்த்தேன் மேம், அந்த முடி வெளியில வரும் பாருங்க, சரியான காமெடி மேம் சொல்லிட்டு அவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரியல் ஆடியன்ஸ். கரெக்ட், அவங்க தான் ரியல் ஆடியன்ஸ். ஏன்னா நாங்க வந்து இப்போ என்னுடைய வேலையே சினிமா பார்க்கறதுன்றப்ப என்னுடைய பர்செப்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இம்மீடியட்டா ஒரு படத்தோட டைட்டில் சொன்ன உடனே அதை கரெக்டா ரெஃபரன்ஸ் வச்சு சொன்னதுதான் மிகப்பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பும் வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்குல்ல. ஓப்பனா சொல்லணும்னா என் கரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படமா ரிலீஸ் பண்றேன். என் படங்கள் வரும்போது அது பெருசா ஒன்று பண்ணணும், ஒன்று நடக்கும்னு யாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. விஷ்ணு படம் பார்க்கலான்னு ஒரு மூடு வரும். இந்த வாட்டி தான் விஷ்ணு படம் பார்க்கணும்னு ஒரு மூடு வந்திருக்கு. அது வந்து உண்மையாவே எனக்கு ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா நான் எப்பவுமே ஆசைப்படுவேன், ஒரு ட்ரெய்லர் டீசர் விடும்போதோ இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விடும்போதோ ஏன் நம்ம படம் இன்னமும் டக்குனு ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்க்கணும் மூடு வரமாட்டேங்குது அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். அது நம்ம நல்ல படங்கள் தானே பண்றோம். ஆனா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே எங்களுக்கு வந்து பெருசா ரீச் ஆச்சு. வேல்ஸ் ஐஸ்வரி சார் அவரோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றேன். ஸோ அவர் அந்த வீடியோவில் நடிக்கும் போது நாங்கள் பண்ண ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே பயங்கரமான ரீச் கிடைச்சது. அப்போதான் புரிய ஆரம்பிச்சது இந்த படத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு ஆடியன்ஸோட மனசுல. அண்ட் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு இதெல்லாம் விட 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 எனக்கு பயங்கர நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எதிர்பார்ப்போட நம்ம படத்துக்கு வரப்போறாங்க. அது ரொம்ப குரூஷியல் வேற. அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்போட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க வெளியே போகும்போது சாட்டிஸ்ஃபையா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே விஷ்ணு படத்தை எதிர்பார்த்து வரலான்னு ஒரு மூடு வரும். அது வந்து எனக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு, எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2. நீ இன்னொன்று நான் ஏன் பார்ட் 2 புஷ் பண்ணி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய பார்ட் 2 மிஸ் ஆயிருக்கு. என்னோட பார்ட் 1 கட்டாகுசி பண்ணிட்டு இருக்கும்போதே சார் சொன்னது அடுத்தது FIR 2 பண்ண போறேன்னு தான் என்கிட்ட சொன்னார். ஏன்னா அப்போ FIR முடிஞ்சுதான் நான் வந்து கட்டாகுசி ஸ்டார்ட் பண்ணது. அப்போ என்ன சொன்னார்னா அடுத்து FIR 2 பண்றேன். அதுல FIR 1லே வந்து லீட் இருக்கும். இருக்கும். ஆல்ரெடி ராட்சசன் 2 வந்து ஆல்ரெடி ஒன்னு போயிட்டு இருந்தது. இன்டர்நெட் 2 அனௌன்ஸ் ஆகி நடக்கல. முண்டாஸ்பட்டி 2 இருந்தது. சோ எனக்கு எப்படி ஆயிருச்சுன்னா என்னடா இது பார்ட் 2 எல்லாமே மிஸ் ஆயிட்டு இருக்கு, நமக்கு 2 மட்டும் மிஸ் ஆகுது. இந்த வாட்டி ஆகக்கூடாதுங்கிறதா நான் அந்த புஷ் பண்ணிட்டே இருந்திருக்கிறேன். ஆனா இந்த ஒரு படத்துக்கு பார்ட் 2 நடக்கும்ங்கிறது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அதுதான் என்ன பெருசா அது ஒரு மாதிரி ஒரு கரெக்டான ஒரு படத்துக்கு நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம பார்ட் 2 பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுனால ஒரு கியூரியாசிட்டிக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். தமிழ் சினிமாவுடைய அந்த இதுல இந்த சீக்வல் கல்ச்சர் வந்து எந்த மூவில இருந்து ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா? அது மேம் ஆக்சுவலாக நான் அவனில்லை வந்து 2 அப்போ பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எந்திரன் நீங்க இப்ப யோசிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி. எஸ், அது அவருக்கு தான். அதுக்கு முன்னால குரோதம் 2ன்னு வந்துச்சு மேம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா கல்யாணராமன், ஜப்பானில் கல்யாணராமன், இதுதான் வந்து சீக்வல் கல்ச்சருடைய தலையா வந்து அவங்க தான் உலக நாயகன் இருந்திருக்காரு. ஸோ அன்னைக்கு ஆரம்பித்த தமிழ் சினிமா இன்றைக்கு கட்டா குஸ்தி 2 வரைக்கும் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த 2 அப்படிங்கிறது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 என்னன்னா மேம், ஆல்ரெடி ஒரு படத்தை வந்து பிடிச்சி போச்சுன்னா அது வந்து என்ஜாய் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் எப்போவுமே. அதனால அந்த 2 வரும்போது ஆல்ரெடி அந்த கேரக்டர்ஸ் வந்து ரசித்தவங்க அதை எதிர்பார்த்து தான் வருவாங்க. அந்த கேரக்டர் இதில் என்ன பண்ண போகுது, அதே விஷயம். அதனால தான் அந்த 2ங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கதை பண்ணும்போது அது என்னன்னே தெரியாமல் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஆனால் 2 வரும்போது இப்போ புஷ்பா 2 வருது, KGF 2 வருதுன்னா ஆல்ரெடி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்த்து ரசித்து கொண்டாடிட்டாங்க. அப்போது அது போகும்போதே இந்த மறுபடியும் வராண்டாவேன் அப்படின்ற ஒரு மூடில் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுறாங்க. அது அங்க கரெக்டா வந்து கொடுத்துட்டா அதை இன்னும் டபுளா செலிப்ரேட் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. அதான் ஒரே சந்திரன் ஒரே சூரியன் மொமெண்ட்லயும் அப்படியே பார்ட் 1 பெட்டரா அந்த மூடுலாம் நிறைய படங்களுக்கு நடந்திருக்கு. அந்த பயம் எங்களுக்கும் இருக்கு. பட் நாங்க ஒரு பக்கம் என்னன்னா இல்ல, ஏன்னா அது ஒரு லேர்னிங் இருக்குல்ல. இவ்வளவு படங்கள் இது நடந்திருக்கு, நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு லேர்னிங்கோட தானே ஸ்டார்ட் பண்ணோம்.
அப்போ கண்டிப்பா அது ஃபுல்ஃபில் பண்ணியிருப்போங்கிறத நான் நம்புறேன். ஓகே. ஸோ வந்து நான் உங்களுடைய படங்களுடைய லிஸ்ட்டில் வந்து பார்க்குறப்ப அதிகபட்சமாக அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான படங்கள் அப்படின்னாலே விஷ்ணு விஷால் பக்கம் வந்துடுறாங்க எல்லாருமே, ஆடியன்ஸு சாரி டைரக்டர்ஸ் எல்லாருமே. நோ இந்த ஸ்கிரிப்ட் தலைவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை சொன்னா டக்குன்னு ஓகே. ஏன் வந்து எல்லாம் ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாட விட்றாங்க, கபடி விளையாட விட்டாங்க, இப்போ குஸ்தி போட விட்டாங்க, அடுத்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் தான் தகவல் வந்தது. ஸோ எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ்னால ஏன் உங்களை நோக்கியே படையெடுத்து வர்றாங்க? ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் தேவைப்படுது. ஓகே. பாடி ரீதியாகவும் சரி, ப்ராக்டிஸ். இப்போ புது ஸ்போர்ட் கற்றுக்கணும். இப்போ வெண்ணிலா கபடி குழு அப்போ வந்து அந்த கபடி பயங்கரமாக கற்றுக்கணும். அந்த மாரிமுத்து கபடி இல்லை அப்படின்னா அவன் இவ்வளோ பெரிய பிளேயருங்கிற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. ஸோ அப்போ அதை கற்றுக்கணும், அது பர்ஃபெக்டாக விளையாடணும். ஸோ அது அப்போது எனக்கே நம்பிக்கை என்னென்னா அந்த படம் நான் ஏன் பேர் வாங்கிடுவேன் அப்படின்னா நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ அந்த இமோஷன்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஃபீலிங் எனக்கு தெரியும், அந்த பாடி லாங்குவேஜ் என்கிட்ட இருக்குது. அதனால தான் எனக்கே அந்த படம் வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிறது ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் கிரிக்கெட் வந்து நான் விளையாடின கேம், அது வந்து என்னோட கேம் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் வெரி ஈஸி சுசி சாருக்கு ஷூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் இங்கே 6 அடி அப்படின்னாருனா ஒரு ஷாட் இல்லை, நீங்கள் 4 ஷாட் எடுப்பார் வேறு ஆங்கிள். 4 ஷாட்டை நீங்கள் 6 அடிக்கணும். அது வந்து ஈஸி கிடையாது ரிப்பீட் பண்ணுறது. அண்ட் உண்மையாகவே பவுலிங் போட்டு தான் நான் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து நாள் ஃபுல்லாக விளையாடி அவ்வளோ அடிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ். அதை ரெப்ளிகேட் பண்ணணும். ஒரு ஷாட் வந்து நீங்கள் 4 வாட்டி அடிக்கணும். கேமரா பக்கத்துலேயே வச்சிருவாங்க. கேமரா மேலே பால் படக்கூடாது. எல்லாருக்கும் பயப்படுவாங்க, வச்சுக்கலாமா வேணாமா. நான் தைரியமாக சொல்லுவேன், பால் அங்க படாது, நீங்க போடுங்க, கேமரா வைங்க, எங்க வேணா வைங்க கேமரா. அந்த ஒரு ஈஸினஸ் இருந்தது இல்ல. அதுதான் ஐ திங்க் மோர் டைரக்டர்ஸ் வாண்ட் டு டூ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் வித் மீ. ஏன்னா இப்போ செல்லா சார் ஆக்சுவலா கொண்டு வரும்போது பார்ட் 1ல நான் குஸ்தி பிளேயர் கிடையாது, அதான் ட்விஸ்ட். இப்போ எப்படி இது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த படத்துல நான் குஸ்தி பிளேயர் கிடையாது, ஆனா நான் ஃபர்ஸ்ட் லுக் விட்டதே நான் தான் குஸ்தி பிளேயர். அப்போ ஆடியன்ஸ் உள்ள வரும்போது என்னடா இது இவர் குஸ்தி பிளேயர் இல்லையா, இப்போ ஹீரோயின் தான் குஸ்தியாங்கிற அங்க ஒரு சின்ன வித்தியாசத்தை கொடுக்குறோம். இப்போ இந்த படத்தோட இப்போ ட்ரெய்லர் வரும், அதோட லாஸ்ட் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டீசர்லயும் நான் குஸ்தி ஆடுற மாதிரி போட்டிருக்கோம். இந்த படத்தோட லாஸ்ட் ஷாட் ட்ரெய்லர் வரும்போது, இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது லாஸ்ட் ஷாட் வந்து பயங்கரமான குஸ்தி பிளேயர் மாதிரி தெரியும். அப்போ ஒரு டவுட் வரும், என்னன்னா பார்ட் 1ல ஒரு பிளேயர் இல்லை, இப்போ பார்ட் 2ல ஏன் பிளேயர்? இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாங்க பிளான் பண்ணி பண்றோம் ட்ரெய்லர் டீசர்ல. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். படம் ஓடும் போதே சொல்றாங்க அடுத்து இதான் சீனு, அடுத்து இதான் டைலாக். படம் பார்த்துட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறவங்க வேற மொமெண்ட், அவருக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷா பாக்குறவங்க வந்து அடுத்தடுத்த சீனை சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது we try to overpower the audience's mind. அண்ட் ஆனா என்னன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கதைகள்னால எனக்கு அது என்னன்னு தெரியல. அது இன்னொன்னு கேள்விப்பட்டோம், ஈஸியா உங்களை கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல உண்மைதான், ஏன்னா அந்த இமோஷன் எனக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பாக்ஸிங் நான் பார்த்ததே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங் ஒரு ஸ்போர்ட் டிவிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோன்லேயோ மேட்ச் ஓடுதுன்னா அதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸோ ஏதாவது ஒன்று நான் ஃபாலோவே பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னோட அடுத்த படம் பாக்ஸிங் படம். அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes டேரக்டர் கதை சொல்லும்போது அந்த பாக்ஸிங்கோட இமோஷன் வந்து எனக்குள்ள அப்படி உட்காந்துருச்சு. அப்போது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது அந்த படத்தோட. ஏன்னா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த 20 minutes நரேஷன்லேயே அந்த பாக்ஸிங் பற்றி சொல்கிறாரு அவர், எனக்கு அப்படி கனெக்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு பாக்ஸிங் எதுவுமே தெரியாது. இப்போ நான் பாக்ஸிங் டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக கட்டாவசி ஷூட்டிங் அப்போவே நான் வந்து ரெஸ்லிங் போங்கன்னு சொன்னேன். இல்லை உங்கள் படத்துக்கு ரெஸ்லிங் தேவையில்லை, நான் பாக்ஸிங் போகிறேன் அப்படின்னு. இப்போ பாக்ஸிங் ஷூட்டிங்கிறது இன்னும் 2 மாதம் ஆகும் போக. இருந்தாலும் அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பாக்ஸிங் கிளாஸ் முடிச்சுட்டு தான் கட்டாவசி ஷூட்டிங்கே வருவார். ஏன்னா நான் இப்போ கட்டா குஸ்தி 1க்காக நான் ஒரு 5 நாள் போய் கற்றுக்கிட்டேன். எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்போ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நான் 15 நாள் கற்றுக்கிட்டு தான் பொண்டாட்டியோட சண்டை போட போகிறேன். அப்போ நான் 15 நாள் மேலே கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்லை 15 நாள் கற்றுக்கிட்டாலே நான் பிளேயர் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வெறும் 5 நாள் தான் கற்றுக்கிட்டேன். இது சார் சொன்னார், இல்லை நீ போ. நான் சொன்னேன் இல்லை ஜில்லா, நான் நிறைய போக ஆரம்பிச்சிடுவேன், நான் பயங்கரமான பிளேயர் மாதிரி விளையாட ஆரம்பிச்சேன், எனக்கு அது தெரியும். அதனால நான் 5 நாள் கற்றுக்கிட்டேன். 5 நாள் 1/2 மணி நேரம் வெறும் 1/2 மணி நேரம். என்ன சார் நீங்க இந்த டியூஷன்லாம் கட்டறீங்க மாதிரி அவர் டென்ஷன் ஆவறாரு. யூகேஜிக்கே ஒரு 2 hour டியூஷன் எடுக்கறாங்க. நான் சொன்னேன் செல்லா வேணாம் செல்லா, நான் நிறைய கத்துக்கிட்டா நான் பிளேயர் மாதிரி ஆயிடுவேன். அது கதை பொறுத்தவரைக்கும் 15 நாள் தான் கத்துக்கிருக்கேன், அதனால அது வேணாம் அப்படின்ட்டேன் நான். அப்போ இந்த படம் வரும்போது அந்த 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 மெமரியில இருக்கு அது அன்னைக்கு ஆடினது. ஸோ என்ன தைரியம்னா, ஒரு 4 நாள் நம்ம ரிஹர்சல் பண்ணா ஆடிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கு எனக்கு. ஆனால் பாக்ஸிங் எனக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு வாட்டி கூட க்ளவ் போட்டு பண்ணது கிடையாது. ஸோ என்ன பயம்னா, அது ஸ்க்ரீனில் பயங்கரமான ஒரு பிளேயராக தெரியணும். அப்போது சார்பேட்டன் ஒரு படம் வந்து எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்ச போன ஒரு படம். அதோட பாக்ஸிங் நீங்கள் வேற மாதிரி பண்ணி காமிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச்.
அப்போது என்ன பண்ணணும், அப்போ சீக்கிரமாக கற்றுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரீயாக வருங்கிறது தான் பிளான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ எந்த கட்டத்தில் கற்றுருக்கீங்க? இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, என்னன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணும்போது தெரியவே தெரியாது. எனக்கு பாக்ஸிங் இப்போ தான் கற்றுக்கிட்டேங்கிறது தெரியாது, பிளேயர் மாதிரி தான் தெரியுவேன். ஆனால் தனியாக அந்த ஷேடோ ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கும் பாக்ஸர்ஸ் கிட்ட. அவங்க தனியாக அந்த பஞ்சிங் பேகு இல்லை தனியாக டக்கு டக்கு டக்குன்னு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஆர்ட். அது வந்து கற்றுக்கணும் இன்னும். ஐ திங்க் பை த டைம் ஐ கோ டு ஷூட் அது வந்துடும் எனக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோடைய பர்செப்ஷன் எப்படி நிறைய வேறுபட்டு இருக்கோ, அதே மாதிரி படம் சொல்ல வேண்டிய சூழலும் டைரக்டருக்கும் நிறையா வேறுபட்டு இருக்கு. ஏன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும், ஹீரோ என்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் என்ட்ரி, அப்புறம் காமெடியன் தனியாக வருவார், ஒரு வில்லன் வந்து என்ட்ரி கொடுப்பாரு, கதை ஆரம்பிக்கும், பிரேக் விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை எப்படி வந்து எல்லாம் பண்ணி ஃபைனலாக முடிக்கிறாருங்கிறது பேட்டர்ன் ஆஃப் சினிமாவாக இருந்தது. பட் இன்னைக்கு அந்த பேட்டர்னே வந்து வேண்டாம், நான் லீனியரில் கதை சொல்கிறாங்க, லீனியரில் சொல்கிறாங்க, மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் மாறி போயிடுச்சுல்ல. ஸோ இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டால் சார் டைரக்டராக உங்களுக்கு எப்படி இருக்கு? பழக்கப்பட்ட சினிமாவிலேருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு இதோட பயணிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த மாற்றம். அது ஆக்சுவலாக மேம் ரொம்ப ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறி போச்சு மேம். எல்லா லாங்குவேஜ் ஃபிலிமும் பார்க்குறோம். இன்னொன்று அதான் அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பேட்டர்ன் வரும்போதே அது பழசாக இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆடியன்ஸு. அதை உடைக்க வேண்டியிருக்கு. பழைய கதையாக இருந்தாலும் அதை புதுசாக சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படி இதை சொல்கிறோங்கிறதுல எல்லாமே வந்து புதுசாக கதை சொல்ல முடியாது, அதை புதுசாக ஏமாற்றணும். அப்போது உங்களுக்கு வேறு மாதிரி அதை எப்படி சொன்னால் அங்கே உட்கார வைக்கலாம், இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ பாட்டே குறைஞ்சி போச்சு. ஆமாம், ஏன்னா பாட்டு வச்சா வெளில போயிடுறாங்கன்னு சொல்லி பாட்டே குறைஞ்சி போய் பாட்டும் வந்து கதையை நகர்த்துறதுக்கு தான் பாட்டு அப்படின்னு ஆயிடுச்சு. மாண்டேஜஸா மட்டும்தான் இருக்கு. ஆமாம், அப்படி தான் எல்லாமே ஆயிடுச்சு. அதனால அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு மேம். அப்படிதான் போயிருக்கு. உண்மையாக என்னன்னா பயங்கர சேலஞ்சிங். ஹீரோ உங்களுக்கு எப்படி இந்த கைண்ட் ஆஃப் இல்லை பயங்கர சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறிட்டே இருக்குது, எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் கோவிட்டுக்கு அப்புறம் ஒரு பிஹேவியர் இருந்தது, திடீர்னு இப்போ 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு கோவிட்டுக்கு அப்புறம் பிஹேவியர் மாறி இருக்கு. ஸோ அந்த பிஹேவியர் மாறிட்டே இருக்குது. எப்படிப்பட்ட படங்கள் பிடிக்குதுங்கிறது மாறிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் மாறிட்டே இருக்குது. நான் வரும்போது ரீல் சினிமா எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரீலில். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டலாக மாறும்போது ஒரு மாற்றம் நடந்தது இல்லை. இப்போ நாங்கள் ரீல் பண்ணுறப்போ இப்போ 20 ரிஹர்சல் பண்ணிட்டு தான் டேக்கே போவோம். டிஜிட்டல் வரும்போது டேக்கு தான் ரிஹர்சல் தான் டேக்குங்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு கேஷுவல்னஸ் வந்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்தாங்க, அதுக்கு அடாப்ட் ஆனோம். ஏன்னா இப்போ திடீர்னு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. சிவி குமார் சார் வந்து நான் உண்மையாகவே ரொம்ப பாராட்டுவேன். அவர் ஒரு வேவ் கிரியேட் பண்ணார். ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து பயங்கரமான படங்கள் எடுத்தாங்க, திடீர்னு நியூஜென் படங்கள். அப்போது நான் அங்கேயும் இல்லை, அப்போ இங்கே போயிடலாமா அப்படின்னா இங்கே எப்படி போகிறது, இது ஒரு புது ஃபார்மேட்டு. ஆனால் நான் போய் கால் வச்சேன், அதான் முண்டாஸ்பட்டி இன்டர்நெட். அப்போ அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டேஷன் நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இதுதான் சேலஞ்ச். ஸோ அப்போ ரஜினி சார் யோசிச்சு பாருங்க, எப்போ ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காரு. கமல் சார் இன்னைக்கு வரைக்கும் அடாப்ட் பண்ணி இவ்வளோ லாஞ்சிவிட்டியில் இருக்காங்கன்னா அந்த அடாப்டேஷன் தான். முன்னாடி பாடல்கள் வேறையாக இருக்கும், வரிகள் ரொம்ப கிளியராக புரியும். இப்போ டம்மு டிம்முன்னு அடிச்சு மியூசிக்கை போட்டு ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் அது அடாப்டேஷன். ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குது. ஸோ என்ன ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதோ அதை நம்ம அடாப்ட் பண்ணி நமக்கும் பிடிக்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ இது சேலஞ்சிங் தான். இதில் வந்து there is not going to be any end to this. இதில் ஒரு கமெண்ட்டும் இருக்கு, என்னன்னா 80s and 90s மாதிரி ஒரு பிளஸ்டு கிட்ஸ் வந்து நீங்க எவ்வளோ பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ஆல்ஃபாக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது உண்மை, அது நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா we have seen the best and the worst of ரெண்டையும் பார்த்த ஒரு ஜெனரேஷன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் காலம்லாம் இல்லாத ஒரு ஜெனரேஷன், ஆனால் அதுவும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம 2 இடத்துல 2 எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டோம். ஸோ நமக்கு அது ஒரு பேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு வெறும் இந்த வேர்ல்டு தான் பார்த்துருக்காங்க. அப்போ அதோட ஆனால் அவங்களோட தியரி, அவங்களோட தாட் ப்ராசஸ் அது பயங்கரமா இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா பயம் இல்லை யாருக்குமே. நமக்குலாம் ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ உங்களை ஃப்ராங்காக சொல்லணும்னா, எல்லாருக்கிட்ட ஒரு கதை இருந்தது. என் அப்பா ஒரு கதை வச்சுருந்தாரு, என் தாத்தா இப்படி, நாங்கள் வந்து விவசாயிங்க, நான் வந்து மாடு வச்சு சம்பாரித்து அதில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி வீட்டுக்கு கொடுக்காம அடி வாங்கி, ஆனால் நான் வந்து அதை சேவ் பண்ணி ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி இப்படி தான் நான் படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிருக்கேன், இப்படி தான் ஆகிட்டு நான் இப்படி பண்ணேன் இப்படி தான் நான் லைஃப்பில் வந்திருக்கேங்கிற ஒரு கதை. என் சிஸ்டர் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்து
ஒன்று பண்ணி ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஐஎம் ம் பிட்ஸ் இது ஒரு சம்பாதிக்கிறது தானே. எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் என்ன ஆப்வியஸ்லி சம்பாதிக்கணும். ஆமா இப்படிதான் செட்டில் ஆகணும் லைஃப்ல, ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு செட்டில் ஆகணும். ம். இப்போ என்கிட்ட ஒரு நான் ஆஃபீஸா போய் ஃபோட்டோ கொடுத்து யாருமே வாய்ப்பு செலக்ட் தேடி. பண்ணாம அங்கேருந்து ஒன்று பண்ணி ஒன்று வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு கதை இருக்கு. என்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட கதை என்ன, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டு அது வேற விதமாக எடிட் பண்ணி கண்டென்ட்டை லோட் பண்ணி நான் என்ன சாப்பிட்றேன் காலையில், நான் எப்படி தூங்குறேன், இது வந்து ஒரு கதையாக இருக்குது. இப்போ இந்த கதைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டுடே தே ஆர் லிவிங் அ பெட்டர் லைஃப்னு தோணுது சம்டைம்ஸ். ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. நான் அவங்களோட பேசும்போது பயங்கரமாக இன்ஸ்பயரும் ஆகிறேன். ஃபியர்லெஸ்ஸாக இருக்காங்க. நாளைக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படி தோணுது எனக்கு. ஐயோ ஆனால் தேர் ஃபியர்லெஸ், அவங்க அடாப்ட் ஆயிப்பாங்கன்ற நான். இப்போ நம்ம நினைக்கலாம் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடுறது ஈஸி இல்லை, No. அதுக்கு ஒரு டெடிகேஷன் தேவைப்படுது இல்லை, அதுக்கு ஒரு நாலேஜ், அது எங்கேருந்து வந்தது, அந்த கிரியேட்டிவிட்டி அந்த கிரியேட்டிவிட்டி எங்கேருந்து வந்தது, யாருக்குமே இல்லையா முன்னாடி அந்த கிரியேட்டிவிட்டி? இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. என் பையன் எடுக்கிறான், டக்குன்னு எடிட் பண்றான் ஃபோன்ல. அப்படியா? ஆமா, அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் இஸ் ஃபியர்லெஸ் ஜென்ரேஷன். நான் வந்து உண்மையாவே இமோஷன் கம்மி, இவங்களுக்கு ம் ஃபியர் கம்மி. ரைட் கரெக்ட். எதுவா இருந்தாலும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. எங்க ஜென்ரேஷன் ரொம்ப இமோஷன் ஹெவியா எடுத்துக்கிட்டு ஒரு டிப்ரெஷன் ஜோன்லயே போயிடுறோம். ஏதாவது ஒரு நமக்கு ஏத்த மாதிரி நடக்கலன்னா எல்லாத்தையுமே ரெண்டு மார்க் குறைஞ்சாலே அழுத ஆமா. அந்த மாதிரி நாட்கள் ஆமா. ஸோ ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ் ஜென்ரேஷன். கோவம் வருது. இப்போ என் தம்பி மேலாம் எனக்கு சட்டுன்னு கோவம் வரும். ஓ ஆனா திருப்பி யோசிப்பேன், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அவன் கரெக்டா தானே இருக்கான். இல்ல, அந்த டைம் ஜோன் உங்களுக்கு அமையுதா? உட்காந்து பொறுமையா யோசிச்சு ஓகே அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அது கரெக்ட் தான். அது யோசிக்கணும். அதுதான் எனக்கு நடந்த மாற்றம். நீங்க கேட்டீங்களா இந்த 17 வருஷத்துல என்னன்றதுன்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ரைட் தான். அந்த இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுதான் நான் பாக்குறேன். ஸோ எனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கல, ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அது எனக்கு பழக்கம் ரொம்ப வருஷமாவே இருக்கு. முன்னாடி என்னன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட்டுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்ன பண்ணிடுவேன்னா நான் நினைக்கிறத உடச்சி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல போயிடுவேன். ஆனால் அது என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட்டு, அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரைட்டு. உங்களை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக நான் இறங்கி வருவேன்னு நினச்சிக்காதீங்க. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டெசிஷன், யூ ரெஸ்பெக்ட் மைண்ட். அந்த மோடு எனக்கு இப்போதான் வந்திருக்கு. ஸோ யூ ஹாவ் டு திங்க். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னங்கிறது யோசிச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே. ஸோ நம்ம ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறதுல இப்படி படத்துலலாம் ஒரு நடுவில் ஒரு பாட்டு வருமோ அந்த மாதிரி கொஞ்சம் டிவேட் ஆகி 2 கேள்வி கேட்டு திரும்பி நான் உள்ள வரேன். அதை தார்மீக வெளிப்படையோ நான் வந்து அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஃபிலிம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறப்ப நிறைய படங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்களில் வந்து பயங்கரமாக செரிஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீர்ப்பறவையாக இருக்கட்டும், துரோகியாக இருக்கட்டும், பலே பாண்டியாவாக இருக்கட்டும், இது எல்லா படத்தையும் வந்து இப்போ போட்டுட்டு என்ன குறடா அந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நானே நிறைய மீம்ஸ்லாம் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி காலம் கடந்து கிடைக்கும் இந்த ரெகக்னிஷனை பொறுத்த வரைக்கும் அஸ் அ ஹீரோவும் உங்களுக்கு அந்த இது எப்படி இருக்கு? ரெண்டு விதமான ஃபீலிங்கும் இருக்குது. ஒன்று வந்து பரவாயில்ல, நம்ம ஒர்க் வந்து இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ வருஷம் முன்னாடி பண்ண ஒர்க்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த காலத்துக்கு அது பண்ணியிருக்கணுங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஓகே. பட் நான் எல்லா படமும் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் எடுத்த லிஸ்ட்டில் எனக்கு தெரியும்ல எது பெஸ்ட்டுன்னு. அது அந்த காலத்துக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக போயிருக்கும், ஆனால் இன்னும் பெருசாக போயிருந்துருக்கணுன்ற நான். எதை படம் சொல்கிறீங்க? இப்போ நீர்பறவை மாதிரி ஒரு படம் வந்து அந்த டைம் வரும்போது அந்த பாட்டும் அந்த படமும் இட் வென்ட் டீசென்ட்லி. எஸ், இட் ஷுட் ஹேவ் பீன் a way bigger hitன்ற நான். டிசர்வ். ஆமா, இட் டிசர்வ் டு பி a way bigger hit. ஈவன் ஜீவா. எஸ், ஜீவா வந்து அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட்ல வந்து அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ்லாம் வந்து டிவியில் வந்த அப்புறமா அது பெரிய ஹிட் ஆகுது. இது வந்து எனக்கு லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால அது எனக்கு பெருசாக ஃபீலிங் கொடுக்கறது இல்லை. பட் இது பார்க்கும்போது வாட் ஐ வாஸ் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட் இஸ், இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்கள் கட்டாகுஸ்தி பார்ப்பீங்க, 1 கட்டாகுஸ்தி 2 பார்ப்பீங்க. 15 வருஷம் கழிச்சு நீங்கள் வெண்ணிலா கபடி கூட பார்ப்பீங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு. அதுதான் நான் அப்படி ஒரு பதிவு பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இனிமே அந்த டைமுக்கு அதை செலிப்ரேட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் ஓகே, ஏதாவது 1-2 அப்புறமா செலிப்ரேட் பண்ணா ஓகே தான். ஆனா நான் இனிமே என்ன டிசைட் பண்ணிக்கிறேன்னா, என் படம் அப்போ வரும்போது செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன நான் பண்ணணுமோ நான் பண்ணணும்.
அதுதான் என்னோட புரிதல். அதனால தான் நான் ப்ரொடியூசரா மாறி இருக்கேன். புரியுது. பயங்கரமான இதுவா இருக்கு, புரிதலா இருக்கு. அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு நரேட்டிவ், டீசர், ட்ரெய்லர், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணோம். நீங்க இனிமே எனக்கு அது நடக்கக்கூடாது. அந்தந்த படமோட விக்ட்ரி அப்பப்போ அனுபவிச்சுட்டு போயிடணும். அதுதான் வந்து த ரைட் திங் டு டூ. ஓகே. பிட்வீன் ஆல் திஸ் சில பாட்டு வந்து இப்போ வரைக்கும் கூட செலிப்ரேட் பண்றது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட் மூமெண்ட் இல்ல. பர்டிகுலரா பரபர பறவை ஒன்றை வந்து இப்போ வரைக்கும் அந்த லிரிக்ல இருந்து ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து போட்டு ரீல் பண்றாங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கர ஃபீல் குட்டா அது இருக்கு. ஒரு நல்ல அது அந்த பாட்டு நான் என்ன ஞாபகம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீனு சார் போட்டு காமிச்சாரு. ஓகே. கேட்ட உடனே சொல்லிட்டேன் இது செம்ம பெரிய ஹிட் சார் அப்படின்னு. அது உண்மையாகவே அதுதான் நடந்தது. அண்ட் அது நிறைய பேருக்கு ஃபேவரட், நிறைய பேருக்கு ஃபேவரட். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய வெர்ஷன்ல வந்து அதை கேட்டு இது பண்ணாங்க. ஃபுல்லாக மணப்பாடு சைடில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். சர்ச் இதுன்னு சொல்லிட்டு அதான் நான் செல்லா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். செல்லாவோட எல்லா படங்களும் ஹிட் ஆகுது, ஆனா பாட்டு பயங்கரமா ஹிட் ஆக மாட்டேங்குது. நான் கெஞ்சிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, தயவு செய்து உங்க படங்கள்ல எனக்கு பாட்டு இட்டு கொடுங்க செல்லான்ட்டு. இப்ப இந்த சம்பவக்காரி ரீல்ஸ் ஃபைனலா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு பாட்டு நல்லா வைரலா போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹோப் இந்த பாட்டு அந்த டைம்ல இருந்தது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ராட்சசன் பாட்டு இட்டு இல்ல, எஃப்ஐஆர் பாட்டு இட்டு இல்ல, கட்டா குஸ்தியில பாட்டு இட்டு இல்ல, ஆனா 3 படம் பெரிய ஹிட். வந்து இதுக்கு நான் என்ன சொல்றது? அப்போ என்னன்னா சமீபத்துல எனக்கு அது நடக்கல, புரியுது. இப்போ இது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு நான் உடனே இப்போ டைரக்டர்ஸோட உட்காந்து இப்போலாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன், தயவு செய்து எனக்கு நல்ல பாட்டு கொடுங்க. அது நடக்கும் இனிமே. எப்படி இப்படி ஃப்ராங்கா ஒத்துக்கிறீங்க? எனக்கு நிறைய பேர் பிடிவாதமா முரண்டு பிடிச்சி அவ்வளோ சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதானே உண்மைங்க. நம்ம யாருங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லவே வேணாம். ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அதான் நம்ம. அதுல ஓரளவுக்கு நான் சொல்றது சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். த பிக்கெஸ்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் சினிமா இஸ் உங்களோட சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து ஃபெயிலியர்னா 4 இடத்துல போய் நான் சக்சஸ் இருந்தீங்கன்னா சிரிச்சிருவாங்க. நீங்க சக்சஸ் சொல்லிட்டு 4 இடத்துல போய் ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன், டேய் நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ அதனால யுவர் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் ஆல்ரெடி அவுட் தேர். நீங்க அது ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது, எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்னன்றது. அதான் சினிமாவோட பெரிய என்ன சொல்றது, பிளெஸ்ஸிங் அண்ட் இது சாபம். ஓகே, நான் உங்களை கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நாள்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நான் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு வெளில போயிடுறது, வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாம இருக்கிறது, இது என்ன பண்ணுவீங்களா நீங்க? ஏன் அது அப்பப்போ சின்ன கோவம் வரும், அதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப போலியா தெரியும் எல்லாமே. அது தெரியும் போது நான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவேன். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அதே ஆட்கள் வெளியே பேசும்போது ஒன்று பேசும்போது நமக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி தோணாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், என்ன இது கரெக்டா தப்பா, நம்ம ஏன் இவ்வளோத்தையும் ஏன் மேனிப்புலேட் பண்ணி ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இவ்வளோ மேனிப்புலேட் பண்ணாதான் நம்ம இருக்க முடியுமா? இப்போ தேவையில்லை, கொஞ்ச நாள் இதெல்லாம் விலகி இருப்போம். அந்த மூடில் தான் வெளியே போயிடுது. அப்புறம் வேற வழி இல்லை, வேற எதுவும் தெரியாது, இங்கே தான் வாழணும்னு திருப்பி வந்துடுது. வேற வழி இல்லை, இவங்க கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில். ஏன்னா சார் நிறைய பேர் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து நிறைய பாசிட்டிவான நான் கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்து நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுருந்தாங்க, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி ஒரு அந்த இது. நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், அது பேசாம பாட்டு ஏதாவது இருக்கா. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல நான் ரோபோ சங்கர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் தான் அந்த படத்துக்கு மெயின். ஆமாம் ஆமாம், ஏன்னா we felt very bad. and அதான் அவர் இல்லாமல் எப்படி பாட்டுங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், சரி ஏதாவது பாட்டு பண்ண முடியுமா வேலை வந்துட்டா வெள்ளக்காரன். அவர் சொன்ன, இல்லை சார் அந்த கதைலாம் பாட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதில் கதையே இல்லையே. அப்படித்தான் அவர் பேசுவாரு, புரியுதா உங்களுக்கு? அது ஆமா அதுதான் அவர் பேசுவாரு, அது வெறும் காமெடியா இருக்கும் சார். ஸோ அதனால வந்து அந்த கதையை எப்படி கொண்டு போறது எக்ஸ்ட்ரா பாட்டுக்குன்னு எனக்கு தெரியலன்ட்டாரு. உண்மையிலே ரொம்ப நேர்மையான ஆள். உங்க நேர்மைக்கே வந்து பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் சார் இருக்கும்போதே அப்பவே சார் சொன்னாரு அதுல பார்ட் 2 பண்ணலாமா அப்படின்னு. அப்போ கேட்டாங்க. அதுல 2 விஷயம் தான், புஷ்பா புருஷன் அப்புறம் 6 மணி காமெடி, ரெண்டும் தான் வந்து படமே. இப்போ 6 மணி திரும்பவும் அது 6 மணி காமெடி மாதிரி ஒன்று பண்ணிட்டு அதை ரிப்பீட்டடா அப்புறம் புஷ்பா புருஷன்றதும் முடிஞ்சு போச்சு அந்த ட்ராக்கு. அதனால அதை வச்சு பண்ண முடியாது, சில இதை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை விட்டுறணும். அதில் சில இதுதான் கரெக்டு. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், இதை வந்து நீங்கள் எங்கேயும் பெருசாக வந்து பேசுனது இல்லை, பட் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். அஸ் அ மீடியா ஃபேமிலி நாங்கள் பேசியிருக்கோம். மீடியா சைட்ல வந்து ஃபேமிலி ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது பண்ணதே மிஸ்டர் விஷ்ணு விஷால் தான்.
ஃபேமிலிக்கும் கூட்டிட்டு வாங்க, அவங்கள எல்லாரையும் தியேட்டருக்கு இழுத்துட்டு வாங்க, கிட்ஸ் உள்பட ஆமாம், கூட்டிட்டு வாங்க. அது வேற என்னன்னா கரண்ட்லேருந்து தான். இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது ஒரு ஹீரோக்கு வந்து இவ்வளவு இது தேவையான்னு எனக்கு தோணும். அதுல என்னன்னா இது சில நேரங்களில் மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்கள பக்காவா வந்து ஸ்நாக்ஸ் கூப்பன் கொடுக்கறதுல இருந்து பார்க்கிங்ல வந்து இது பண்ற வரைக்கும் இவர் நின்று கவனிச்சிட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன் வந்து ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லை சார் முதல்லேருந்தே சொல்லுவாங்க, அவங்க படத்துக்கு வந்து எல்லாமே வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாமே நல்லா எழுதி நல்லபடியாக பாசிட்டிவாக எழுதி நல்ல ரேட்டிங் கொடுத்து அதை வச்சு தான் வந்து செகண்ட் வீக் தேர்ட் வீக்னு வந்து, ஏன்னா முதல்ல சொன்னார்ல ஓப்பனிங் எடுத்தோடனே பூம் ஆகாது அப்படின்னு, எப்போ வந்து மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரிவ்யூஸ்லாம் படித்து கேட்டு பார்த்து அதில் வந்து அவர் எப்போவுமே வந்து கிரேட்ஃபுல்லாக வந்து மீடியா வந்து பண்ணணும்னு நினைப்பார். ஆமாம், ஏன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிற மாதிரி பப்ளிக் லவ் தாண்டி எனக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த விமர்சனங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை தான் கன்வெர்ட் ஆகும் செகண்ட் வீக் தேர்ட் வீக். அப்படி தான் என்னோட ஒவ்வொரு படமும் சஸ்டெயின் ஆகி ஜெயிச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது நான் திருப்பி கொடுக்குறது வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா, இப்போ நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னைக்காவது எங்களை ஒரு நாள் கூட்டு போயிருக்கீங்க, நிறைய கேட்குறாங்க. அப்போ அந்த தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களோட நான் இந்த மாதிரி பண்ணுறேன், வா இதுதான் என் லைஃப், இது ஒரு மரியாதை எனக்கு கொடுக்குறாங்கங்கிற ஒரு மரியாதை நீங்கள் காமிக்கணும்ல, அதுதான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். அப்போ கட்டா குஸ்தி 2 இருக்குன்னு 100% என்னோட படங்களுக்கு என்னோட படங்களுக்கு என்ன படம், ஆனால் சில படங்கள் இப்போ ரொம்ப கொஞ்சம் ஏதாவது வயலன்ஸ் இருந்தா நான் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் 100% ஃபேமிலி ஷோ தான், அதுல டவுட்டே கிடையாது. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் தட் ஆம்பியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ எங்களோட ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்றது, ஏன்னா பயங்கரமா திட்டுவாங்க. ஏன்னா 3 படம் இந்த நேரத்தில் ஒரே நாள் 3 படம் பார்த்தோம், பேக் டு பேக் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுட்டு கவுண்ட் 1 கவுண்ட் 2 கவுண்ட் 3 போனேன். வீட்டில் என் பொண்ணு பயங்கரமா திட்டுச்சு, எல்லா படத்துக்கும் என்னை விட்டு நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு, என் வேலை அப்படி அப்படின்னா அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ கமிங் டு கட்டா குஸ்தி 2 வந்து நம்ம குயிக்காக வந்து உங்களுடைய டீமில் இருக்க சில ஆட்கள் பற்றி மட்டும் பேசி வச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி அவரோட ஃபேவரட். அவருக்கு என்ன பிடிக்காது, அப்படியே லைட்டா உங்களுக்கு திருப்பி அவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு பார்ட் 1 எழுதுனதே ஐஸ்வர்யா லட்சுமிக்காக தான், எனக்காகலாம் இல்லை. இப்போ பார்ட் 2 ரொம்ப ட்ரை பண்ணாரு அவங்களுக்காக எழுதுறதுக்கு, ஆனால் வரல கதையில, வேற வழி இல்லாம எனக்காக கொஞ்சம் இந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க அவர்கிட்டே கேளுங்க. பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை வந்து மியூசிக்லாம் பதன்னு போட்டு உங்களை ஜூம் பண்ணி வச்சு தமிழில் போட்டுருங்க. ஐஸ்வர்யா அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல லாஸ்டா தான் பஸ்ல வந்து ஏறினவங்க. அவங்க வந்து நிஜமாவா? ஆமா பிகினிங்ல இருந்து அவங்க கிடையாது, வேற ஹீரோயின்ஸ் நிறைய ட்ரை பண்ணோம், வேற போய் கதை சொன்னோம், எதுவும் ஒன்றும் நடக்கல, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு, ஆனால் இதுக்கு யார் ஹீரோயின்றது ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் வந்து மறுபடியும் ஐஸ்வர்யாவுக்கிட்ட, ஆனால் ஒரு 2 இயர்ஸ் முன்னாலே ஃபஸ்ட்டு நரேட் பண்ணியிருந்தோம், அப்போ அவங்க பண்ணலன்ட்டாங்க, நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல மறுபடியும் தங்கதுரை சார் வந்து இல்லை ஐஸ்வர்யா வந்து நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க வந்து அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஓகே, அதனால் அவங்க வந்ததே அந்த படத்துக்கு சரி அவங்களுக்குன்னு இருந்திருக்கு அந்த படம். அது ஆடியன்ஸுக்கும் அவங்க அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா, நோட்டீஸ் பாயிண்ட் வராங்க. ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால பார்ட் 2 பண்ணும்போது அவங்களும் ஷாக் ஆனாங்க. பார்ட் 2 எப்படி அப்படிலாம் கேட்டாங்க. பண்ணும்போது சொல்லும்போது கரெக்டாக வருமா அப்படின்லாம் டவுட்டாக கேட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக வரும். அவங்க இன்னொன்று இப்போ கதை கேட்டு நடிக்கிறேன்னு சொல்ல, ஃபஸ்ட்டே வந்து பார்ட் 1 நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பாராட்டணும். ஆனால் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கேரக்டர் மேலே இருந்தது. பார்ட் 2 வந்து சார் கொஞ்சம் என் கேரக்டர் மேலே வச்சிருக்கிறாரு. அப்போது அவங்க ஒன்று வரும்ல எப்படி. ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொன்னேன், பார்ட் 1 உங்கள் மேலே இருந்தது, பார்ட் 2 என் மேலே இருக்குது, பார்ட் 3 வரும்போது ஈக்குவலாக இருக்கும், ஏன் யோசிக்கிறீங்க, அது விட்டு கொடுக்குறது தானே சினிமா அப்படின்னு. ஷீ அண்டர்ஸ்டுட் தட் வெரி வெல் அண்ட் ஷீ செட் ஐ வாண்ட் டு பி a part of a good film. அது கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ when first time you were the center of attraction and I was very happy. This time if I am a little, you should be happy. அதெல்லாம் நீங்க யோசிக்கலாம் இல்லையா? ஷேரிங் தி ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்ல நம்மள படங்கள் இது பண்றாங்கங்கறப்பலாம். ஆனா எனக்கு நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசை, அவ்வளவுதான் சொல்றேன். ஆனா எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். அது கிடைக்கல, எனக்கு கொடுக்கலங்கிறது தான் எனக்கு கோவம் தவிர்த்து, எனக்கு என்ன நான் ஆசைப்படுறேன்னு அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படிங்கிறீங்க. தென் அதர் பீப்புள் உங்க கட்டா யார் கொடுக்கலன்னு சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரி, எனக்கு பப்ளிக் இல்லை, இண்டஸ்ட்ரி கொடுக்கலன்னு தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் அலைஞ்சேன். திருப்பியும் ஒரு ஹிட்டு கொடுத்து எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் 1.5 வருஷம் அலைஞ்சிருக்கேன். திருப்பி ஒரு கதையை எடுத்துட்டு கரெக்டாக செட். இப்போ கட்டா குஸ்தி 1 எவ்வளோ சில ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருப்போம், ஒரு 4-5 பேர் 5 ப்ரொடியூசர் கேட்டுட்டு வேணான்னு சொல்லியிருக்காங்க.
என்ன காரணம் சொன்னாங்க? அது ஹீரோயின் ஓரியன்டட் ஃபில்மு, அதுக்கப்புறம் பெரிய ஹீரோயின் போயிடலாம் அப்படிலாம் வரும். இது ஹீரோயின் ஓரியன்டடுங்கிறதுனால பெரிய ஹீரோயின்லாம் போயிடலாம். ஓகே, பிசினஸ் அப்புறம் பர்பஸ். அது மாறிட்டே இருக்கும். விஷ்ணு ஹீரோ வேணா வேற ஹீரோ போகலாம், அப்போ அவர் வந்துருவார் திருப்பி. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு 5 ப்ரொடியூசர் மிஸ் ஆகி திருப்பி நான் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ இந்த மாதிரி எனக்கு பல படங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இருக்கு, அந்த ஒரு கோவம் மட்டும் இருக்கு தவிர்த்து. ஆனால் இந்த மாதிரி கதைகள் நான் ஃபியூச்சர்லயும் பண்ண தான் போறேன். ஆனா ஒரு மீம்ல சொல்லுவாங்க, என்ன சுத்தி எல்லார்ட்டையும் வம்பு பண்ணி வச்சிருக்கோங்கிற மாதிரி நிறைய நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால அது வம்பா நினைச்சுப்பாங்களா? முன்னாடி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணல, இப்போ தானே பண்றேன். ஓகே. இப்போ லாஸ்ட் 8 இயர்ஸாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். எங்கே இருந்தேன்னா எனக்கு ராட்சசனுக்கு அப்புறம் ஒன்று நடந்தது, அந்த ஒரு 8-9 ஃபில்ம்ஸ் போச்சு. அது அந்த கோவம் எனக்கு இருக்குது, அங்கேருந்து தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நல்ல நல்ல படங்கள் கொடுத்த ஹீரோ, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்த ஹீரோ, இண்டஸ்ட்ரியில வந்து மக்களாலையும் இண்டஸ்ட்ரியிலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹீரோ, அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ ஓப்பனாக அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதனால எனக்கு தெரியல, சொல்ல நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் நிறைய சொல்லிட்டேன், அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. வளர்ந்து வரும்போது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான் அது. சாரை கொஞ்சம் ஜாஸ்தியாக நடந்திருக்கலாம். ஆமாம், அது தெரியும் என்ன நடந்திருக்கு. நான் வந்து எங்கேயோ கேமரா முன்னாடி ஏதோ சொல்கிறேன்னு சில பேர் நினைக்கிறாங்களா. இப்போ அவர் இருக்கிறாரு என் பக்கத்தில், அவருக்கு தெரியும் ஜென்னுன்னா இப்போது என்ன நடக்குது, எனக்கு என்ன நடந்திருக்கு, என்ன சேலஞ்சஸ் நான் தாண்டி வரேங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ ஐ எம் நாட் ஃபேப்ரிகேட்டிங் எனி திங் ஃபார் கேமரா. நான் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னு யோசிச்சு பார்க்கும்போது, நான் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணும்போது, நான் பண்ணுற கதைகள் அப்படி இருக்கோ. இப்போது முடி காமெடி வச்சு படமே, அதுதான் ஹீரோயின் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அது எப்படி ஒரு ப்ரொடியூசர் கேட்டு இதில் என்ன கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, ஹீரோ என்ன பண்ணுறாரு, நிறைய கேள்விகள் வருது இல்லை. இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியல. இப்போ முண்டாசுப்பட்டி மாதிரி ஒரு படம் கேமரா பார்த்து ஊர் பயந்து ஓடுது, இதுதான் கிளைமேக்ஸ்னா, கேமரா பார்த்து ஊர் பயந்து ஓடுதா, இது எப்படி ஓடும், இது வந்ததே இல்லையே. இன்டர்நெட்னாலே வந்து ஒரு டைம் டிராவல் அது புரியாது யாருக்குமே. ராட்சசன் 17 ஹீரோ வேணான்னு சொன்ன ஒரு படம், 22 ப்ரொடியூசர் வேணான்னு சொன்ன ஒரு படம். ஆனால் அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு நான் செம்ம கதை நான் பண்ணலன்னு. ஏன்னா அப்போ போலீஸ் ஸ்ட்ரெயிட்டாவே, அப்புறமா தான் ராம் மாத்திட்டு வந்தாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் டர்ன் போலீஸ், இப்போ நான் பண்றேன்னு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன் செம்ம கதைன்னு. இப்போ 2 வேணும், அவர் ஒரு 3-4 ஹீரோ கிட்ட போயிட்டு தான் வந்தாரு. என்ன ராம் என்ன பண்றீங்க அப்படின்னு, திருப்பி 4 வருஷம் எடுக்கிறீங்க ஏன் என்ன? இல்லை நான் ஒரு கதை பண்ணேன், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகல, இப்போ ஒரு கதை பண்ணியிருக்கிறேன், அதுவும் போக மாட்டேங்குதுன்னா என்ன கதை கொண்டு வாங்கன்னு சொல்லி 7 ஹவர்ஸ் கதை கேட்டிருக்கேன் இந்த ஆஃபீஸில். 7 ஹவர்ஸ் கதை கேட்ட ராம் கை கொடுத்து நான் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அவர் வந்து அசந்தார், என்னங்க எப்படி சொல்கிறீங்க, எனக்கு யாருமே இன்ட்ரெஸ்டே காட்டல. என்ன சொல்கிறீங்க, இந்த கதைக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலையான்னு? ஆமான்னாரு. இல்லைங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் கை கொடுத்துருக்குறேன். என்னைக்கு அந்த படம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ ஒருவேளை அந்த நான் சூஸ் பண்ணுற கதைகள் அப்படி இருக்கா, இது வரைக்கும் சொல்லாத கதைகளோ, அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். சொல்லாத விஷயமோ இல்லை சொல்லாத கதையோ, அது ரெஃபரன்ஸே இல்லையே எனக்கு சொல்கிறதுக்கு. இப்போ டைம் டிராவல் நீங்கள் எடுத்துகிட்டே ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்க தமிழில். அதுக்கு முன்னாடி உங்கள் படம் மட்டும்தான், அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் படங்கள் தான் வச்சுருக்கீங்க. அப்போ இங்கிலீஷ் படம் அதை எப்படி புரியும் டைம் டிராவல்னு கேள்வி வரும். ராட்சசன் அந்த மாதிரி ஒரு ஜானரில் ஒரு சைக்கோ த்ரில்லர் என்ன கதை வச்சுருக்கீங்க, ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படம் தான் வச்சுருக்கீங்க. அப்போது அது வரமாட்டேன். கிரிக்கெட் நான் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக எடுத்த ஜீவாக்கு என்ன ரெஃபரன்ஸ் அதுக்கு முன்னாடி? சின்ன 20 ஒரு ஜாலியான படம், அது எல்லாருக்கும் கதை சொல்லும் போது ஜாலியாக திருவிழா ஆடுறாங்க, 4 பசங்க 10 பசங்க 11 பசங்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படின்னா அது வேற ஒரு கதையா இருக்கு. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட், ஒருத்த கிரிக்கெட்டர் ஆகணும்னா என்ன சொன்னாங்கன்னா, கிரிக்கெட் தான் நிறைய டிவியில் பார்க்குறாங்களே, எதுக்கு உங்கள் படத்தில் பார்க்கணும், இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ ஒருவேளை நான் சூஸ் பண்ணுற கதைகள் அப்படி இருக்கா? இப்போ பாக்ஸிங் எடுத்துக்கோங்க, 3 ப்ரொடியூசர் மாறின கதை, பாக்ஸிங் தான் சார்பட்ட பண்ணிட்டாங்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை நான் சூஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படி இருக்காங்கன்னு என்னோட புரிதல் இருக்குது அதில், அவ்வளோதான். ரைட். பட் ஆனால் பிட்வீன் ஆல் திஸ் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பெரிய ஹோப் வந்து இருந்தது. எஸ், டீசர் ட்ரெய்லர் வரும்போது சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பிட்வீன் ஆல் திஸ் இந்த டீசர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருந்தது. டெஃபினட்டாக வந்து சில காம்போ வந்து மிஸ் ஆகாது, நம்மளை ஏமாத்தாது, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விஷயந்தான் இந்த கட்டா குஸ்தி 2 கொடுத்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் உழைத்ததற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜாலியான படங்க. நாங்கள் வந்து பார்ட் 1 பார்த்துருக்கீங்க, பார்ட் 2 உங்களுக்கு இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணுங்கிறது மட்டும் நம்பி வாங்க.
கண்டிப்பா தம்பி வாங்க சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இன்டர்வியூவை நிறைவு செய்கிறோம். தேங்க்யூ ஃபார் த டைம். நீங்கள் கதை மட்டும் 7 மணி நேரம் கேட்கல, இன்டர்வியூ கூட வந்து மனதார கொடுத்து நான் தான் வந்து ஏன்னா எனக்கு அடுத்து அவர் அதான் வெயிட் முதல்ல ஒரு பண்ணுறாங்க. காமெடி பண்ணாரு. கால் பண்ணேன் அவருக்கு, என்ன சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. சாயந்தரம் கால் பண்ணேன், ஓகே சார் காலையில உங்க இன்டர்வியூ போட்டேன் இப்போதான் முடிஞ்சது அப்படின்னு என்ன ஓட்டினாரு. ரஜினி சார் சொல்லுவார் பாருங்க, பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்க. அப்புறம் சொன்னாரு, எங்களை வந்து படத்தை மட்டும் ட்ரிம் பண்ண சொல்றீங்க, உங்க இன்டர்வியூ மட்டும் நீங்க லென்த்தா கொடுத்துட்டு இருக்கீங்க, இது என்ன நியாயம்னு கேட்டாரு. இப்படிதான் என்ன ஓட்டுவாரு. என்ன வந்து ஒரு டைரக்டர் பயங்கரமா ஓட்டுவாருன்னா அது வந்து செல்லாதான். ஓகே, நான் கூட இப்ப மக்களே நான் தான் வந்து ஏன்னா 1 hour கிட்ட எடுத்துட்டோமா, எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது அப்படியே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நானே தான் முடிச்சிருக்கேன். நிறைய படம் பேசும் அப்படிங்கிற நம்பிக்கையோட. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.